தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சில நிகழ்வுகள் மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குழந்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்து போய் கொண்டிருக்க குழந்தைய ஒரு காமுகன் 5 நாட்களுக்கு முன்னாலேயே கசக்கி எரிந்திருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அவன் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் மிக மிக வேதனையாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் வீட்டுக்கு போங்க, பாஜகவை பற்றி பேசுங்க, அதிமுகவை பற்றி பேசுங்க, நீங்கள் ஓட்டு வாங்குங்க, உறுப்பினர் சேருங்க, 2.5 கோடி பேரை சேருங்க, இப்படித்தான் முதலமைச்சர் பேசி கொண்டிருக்கிறாரே தவிர தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை என்றாவது பேசுகிறாரா? மிகுந்த வேதனையாக இருக்கிறது எனக்கு. ஒரு சின்ன குழந்தை அந்த வீடியோவில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஐயோன்னு இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்றைக்கி முதலமைச்சரோட பேச்சுக்கள் எடுத்து பாருங்கள். எல்லாமே எப்படி 2026 ஓட்டு வாங்கலாம், எப்படி 30% சேர்க்கலாம், என்ன பிரச்சனை, என்னைக்காவது தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பேசுகிறாரா? அப்படி பேச ஆரம்பித்தா உடனே உத்தரப்பிரதேசம் போயிடுவார், இல்லைனா மத்திய பிரதேசம், இல்லைனா ராஜஸ்தான், எங்கெல்லாம் பாஜக ஆளுகின்றதுன்னு ஒரு குறிப்பு வச்சுட்டு உடனே அங்கே போயிட வேண்டியது. தமிழ்நாட்டில் 5 நாளாகியும் நேரடியாக சிசிடிவி கேமராவில் பிடிப்பட்ட ஒரு நபரை பிடிக்க முடியவில்லை என்றால் என்ன ஆட்சி நடக்கிறது நான் கேட்குறேன். இதில் வேற ஒருத்தர் வீட்டுக்காக போய் 10 நிமிஷம் பேசணுமா? 10 நிமிஷம் பேசுறதுல மக்கள் என்ன கேள்வி கேட்பேன்? நான் மக்கள்கிட்ட கேட்குறேன். 10 நிமிஷம் திமுக காரங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது அஜித்குமாருக்கு என்னாச்சு, அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்து கொண்டு இருந்தது, இன்னைக்கு திருவள்ளூரில் அந்த குழந்தைக்கு என்னாச்சு, குழந்தைங்களை எதுக்கு கீழே படுக்க வைக்கிறீங்க, மருத்துவர் இல்லாமல் மருத்துவமனை ஏன் இருக்குது, ஆசிரியர்களே ரோட்டில் போராடி கொண்டிருக்கிறான்னு கேள்வி கேளுங்க. ஆக 10 நிமிஷம் 100 நிமிஷம் பேசினாலும் இனிமேல் மக்கள் நிச்சயமாக அமைதியாக மாட்டார்கள். மக்கள் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது செவிலியராக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், ஜாக்டோ ஜியோவாக இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியராக இருக்கட்டும், எல்லாம் ரோட்டில் நின்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தமிழகம் மிகுந்த ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. 2020 பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 2.5 கோடி பேரை சேர்க்கணுமா? ஆக இன்னைக்கு மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறத விட 2.5 கோடி பேர் சேரு, 10 நிமிஷம் போய் பேசு, திமுகவுக்கு ஓட்டு போடணும். எப்படி சொன்னாலும் மக்கள் ஓட்டு போட போகவில்லை. அதான் எனக்கு உறுதியாக தெரிகிறது. நன்றி.